கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. இருக்கு சார். சொல்லும் பொருளும் சொல்லுகின்ற வாங்கும் சுவைபட அமைந்துள்ளதா என பல்லாற்றானும் ஆழ்ந்து தேர்வு செய்ய காத்திருக்கும் நடுவர் அவர்களே, எனது முதல் வணக்கம். நன்றி. அதுலயே சொல்லு, ஏன் குனிஞ்சு இப்படி? சான்றோர்களே சான்றோர்களே, உங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். அதாவது இந்த காலத்து பெண்கள் தான் அதிக சவால்களை எதிர்கொள்றாங்க அப்படின்றதுதான் வந்து என்னோட தலைப்பு. அவங்க சொன்னாங்க இரட்டை சுமை வந்து நாங்க சொல்ல போறோம், நாங்க சொல்ல வேண்டிய பாயிண்டே அவங்களே சொல்லிட்டாங்க. இரட்டை சுமைன்றது என்னன்னா, அந்த காலத்துல வந்து விவசாயம் இருந்துதான் இல்லைன்னு சொல்ல, விவசாயம் செய்யும் போது ஆடு மாடு மட்டும்தான் அந்த பெண்கள் பார்த்தாங்களே தவிர ஆடு மாடு கிட்ட எல்லாம் சவால்களை எதிர்கொள்ளல. ஆனா இந்த காலத்துல இரட்டை சுமைக்கு நாங்க வெளியே போகும்போது HR முத கொண்டு கொலீக்ஸ் முத கொண்டு நாங்க எல்லா சவால்களையும் எதிர்கொண்டுட்டு இருக்கோம். 17 வயசுல திருமணம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம மறு திருமணம் அப்படின்றது ஒண்ணு இல்லைன்னு பதிவு பண்ணாங்க. ஆனா அது கிடையாது. 1856 மறு திருமணம் அப்படின்ற சட்டமே வைக்கப்பட்டது ஐயா. அது அந்த காலம் தானே. இந்த காலத்துல அந்த சவால்கள் தான் நாங்க எதிர்கொண்டுட்டு இருக்கோம். அந்த காலத்துல அந்த சட்டங்களே வைக்கப்பட்டது இல்லையா? சட்டம் இருந்தது, ஆனா யார் கல்யாணம் பண்ண விட்டா? இன்னுமே அந்த பிரச்சனை இருக்குதுங்கய்யா. சட்டம் இருக்குன்னா அந்த காலத்துல ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிட்டாங்க சட்டம் வச்சு. சட்டம் இருந்து ஒரு தீர்வும் இல்லையே இந்த காலத்துல. அதே மாதிரி சொன்னாங்க, நம்ம இந்த காலத்து பெண்கள் அவுட்டிங் போறீங்க, டேட்டிங் போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த காலத்து பெண்கள் இன்னைக்கு இத்தனை பெண்கள் உட்காந்துருக்காங்க. 6 மணிக்கு மேல எந்த பெண்களோட வீட்டுல வெளியே விடுறாங்கன்னு கேளுங்களேன். வெளியே விட்டா நீங்க அடிப்பாங்கய்யா. வெளியே விட்டா வேணா இப்ப என்ன வெளியே விட்டா பெரிய ஆளா வந்துருவோம்பா அப்படி பாலப்புள்ள ஐயா. வெளியே விட்டா சிறகு அடிப்பாங்கய்யா. நாங்க அது தெரியாம வெளியே விடாம இருக்கீங்களா? எங்களை என்ன சொல்லுது? வெளியே விட்டா சிறகு அடிச்சு அடிப்பாங்க. இப்ப கூட நீங்க அப்படி எங்க வேணாலும் போலாம்னா இந்த காலேஜா சுத்துவீங்க. அதுக்காக சிறகடிக்க விட முடியுமா? அது மட்டும் இல்லாம என்டர்டைன்மெண்டே இல்லன்னு சொன்னாங்க. இப்ப மட்டும் எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் என்னவா இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அந்த காலத்துல என்டர்டைன்மெண்டே இல்லன்னு சொல்றது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா அந்த காலத்துல நீங்க செல்போனை பயன்படுத்தவே இல்லையா? கண்டிப்பா பயன்படுத்தி இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு ஐடியா இல்லையா? இருந்து கொண்டுதான் ஃபாலோவர்ஸ் இல்லையா? இருந்து கொண்டுதான் இருக்கு. ஆனா என்டர்டைன்மெண்ட் அந்த காலத்துல இல்ல. ஓ, இப்போ உங்களுக்கு பேசுறவங்க என்டர்டைன்மெண்டா இல்ல. அந்த காலத்துல என்டர்டைன்மெண்ட் பாத்தீங்கன்னா கூத்துன்னு ஒரு பழைய கலை நிகழ்ச்சி வந்து இருக்காங்க. அவங்க வந்து பதிவு பண்ணல. இப்பயும் பக்கத்து பக்கம் இருக்கு. இருக்குங்க. விழுப்புரத்திலே இருக்கான் கூத்து. தம்பி ஆடுறாப்ல நைட்டு. அந்த கால பெண்கள் வந்து வெளியே வந்தா சிசிடிவி கேமராவா வந்து ஆயாலாம் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா இந்த கால பெண்களுக்கு சிசிடிவி கேமரா தெரியுமா? சைபர் பியூலிங் ட்ரோலிங் தான். எல்லாருமே இப்ப வந்து எல்லாருக்குமே இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாளுங்க. வச்சுட்டு ஒரு அந்த காலத்துல பெண்கள்லாம் வந்து காம்பவுண்ட் வால்குள்ள இருந்தாங்கயா. ஆனா இந்த காலத்து பெண்கள் நாங்க எங்க இருக்கோம் தெரியுமா? ஃபேஸ்புக் வால்குள்ள இருக்கோம்யா. ஃபேஸ்புக் வால்குள்ள எல்லாருமே இருந்து கொண்டு இருக்கோம். எல்லாரும் இருக்கீங்க. அந்த காலத்துல உதவி கேட்டா ஃபேஸ்புக்ல இருந்து வந்துரும். அதெல்லாம் சரி, அதெல்லாம் வந்து எங்களோட சவால்கள் இல்லையா? சவால்கள் அதெல்லாம். இப்ப வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பும் சவாலும் வேற. அந்த காலத்துல வந்து கல்வி வந்து கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட். அந்த காலத்துல மெட்ராஸ் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமே இருந்ததுங்க. அதுவும் அந்த காலம் தான். முக்கியமா சொல்ல போனோம்னா அந்த காலத்துல சங்க காலம்னு ஒண்ணு இருந்தது. அதை அவங்க மறந்துட்டாங்க. இன்னைக்கான பெண்கள் எங்களுக்கு அந்த வாய்ப்பே இல்ல, ஒரு சவாலே இல்ல எங்களுக்கு. அந்த காலத்து பெண்களுக்கு என்ன தெரியுமா? தாய்முறை சமூகம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அந்த காலத்து பெண்களை கட்டணும் அப்படின்னா நீங்க தான் உங்களுக்கு வரதட்சணை கொடுக்கணும். ஆனா இந்த காலத்துல ஒரு பையனை கட்டணும்னா நாங்க 100 பவுன் வரதட்சணை கொடுக்க வேண்டியதா இருக்கு. இருமா சொல்லுங்க. அங்க இஸ்லாமியர்கள் இருக்காங்களா? இப்பவும் பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா பொண்ணு வீட்டுக்கு அவங்க தான் கொடுக்கணும் பையன். ஐயா ஆனா இந்த சில இடத்துல இருக்கு, இல்லன்னு சொல்ல முடியாது. நான் இப்ப எல்லாரும் வரதட்சணை கொடுக்கறது இல்லமா. நான் 10 ரூபா வாங்கல, எங்க மாமனார் தரல. ஆனா இங்க இருக்கவங்க எல்லாரும் தரணும்னா தான் படிச்சுட்டே இருக்கோம். அதே தரணுங்கிறதுக்காக தான் நீ ஏன் தர்ற? தரமாட்டேன்டா, நான் படிச்சிருக்கேன்னு சொல்லு. ஆனா அதுதான் நீங்க சோஷியல் ஜட்ஜ்மென்ட் ஆர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொண்டு வரீங்க. ரைட். அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல வந்து எல்லாருமே நல்ல உணவை வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. சொமேட்டோ ஸ்விக்கில தான் ஆர்டர் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தா அந்த காலத்துல தெருவுக்கு ஒரு கடை இருக்கிறதே பெரிய விஷயம். ஆனா இந்த காலத்துல சைனாக்காரன் ஒரு கடை போட்டிருக்கான், நம்ம ஊருக்காரனே 2-3 கடை போட்டுருக்காங்கயா. வாங்காம இருக்க முடியுமா? நம்மளுக்கு எல்லாம் காசு வச்சுன்னா பரவாயில்ல. நூடுல்ஸ் கடை ஒரு 10 ரூபாய்க்கு கொடுப்போம், 40 ரூபாய்க்கு ஒரு நூடுல்ஸ் வாங்குவோம். அப்படி இப்படி வாங்காம இங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்க. அதாவது வாய்ப்புகள் இருக்கு, அதுவே எங்களுக்கு ஒரு சவாலே. இப்ப சாப்பிட்டுட்டு நாளைக்கு வயிறு சரியில்லை, அது ஒரு சவால் தானே எங்களுக்கு. அதாவது தெரிஞ்சுக்கணும். அவன் 4 கடை வச்சிருப்பானா, இவங்க 4 கடையிலயும் போய் ஒவ்வொரு நாள் சாப்பிடுவாங்களாம். ஆனா வயிறு சரியில்லாம போறது ஒரு பெரிய சவாலா. ஆமாங்கய்யா. அதுக்கப்புறம் பள்ளிப்பால் ஊத்தி கொன்றுவாங்க. அதை நான் வந்து ஒத்துக்கிறேன். கருப்பு வாரத்துன்னு சொன்னாங்க, ஒத்துக்கிறேன். அப்பயோட அவங்க சவாலே முடிஞ்சிருச்சு.
இருந்துச்சு. ஆனா இப்ப நாங்க வாழறோமே இவங்க மத்தியில, அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சவால். அத புரிஞ்சுக்க மாட்டீங்க நீங்க. காவியா நீ பெரிய ஆளுமா, உன் லெவல் பெரிய லெவல். அவங்க அத சொன்ன வாதத்தை கவனிச்சுக்கலாம். கண்டிப்பா கொடுத்தா ஒரே நல்லா முடிஞ்சிடும். இல்ல நாங்க வாழவே அப்ப கண்டிப்பால ஊத்தலாம் ஓகேன்றானே. நான் அதை ஏத்துக்கறேன்னு சொல்லிட்டு தான் அடுத்த நியாயத்தையே நான் வைக்கிறேன். எப்படி பாரு. அது மட்டும் இல்ல, கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்காரர் என்ன பாடுபட போறாரோ. அது மட்டும் இல்லாம இந்த காலத்து பெண்கள்லாம் கூகுள் சொல்றதான் வந்து கேட்டுட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. அந்த காலத்து பெண்கள் ஒரே ஒரு சாமியார் பேச்சு கேட்டு செயல்பட்டாங்க. இந்த காலத்து பெண்களுக்கு பெரிய சவால் எது தெரியுமா? கூகுள், சாட் ஜிபிடி, ஃபேஸ்புக்ல நண்பர்கள், இவங்கெல்லாம் சொல்ற கருத்தை ஃபாலோ பண்றதே பெரிய விஷயம். இதை விட பெஸ்டி கூட இருக்க நண்பன் சொல்றதே கேட்க முடியாது. கூட இருக்க நண்பனே வேற மாதிரி இருக்கான். அவங்கள போய் சேர்ந்தா சேர்க்க சரியாம போயிடுது. அது வேற ஒரு பெரிய சவாலுங்க. அதோட பெரிய சவாலா இருக்கு. அந்த காலத்துல வந்து நண்பர்கள் வந்து பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தது. அதனால வந்து சேர்க்கலாம் வந்து அந்த அளவுக்கு இல்லைங்கயா. ஆனா இந்த காலத்துல பக்கத்துல ஒருத்தங்க இருந்தானா அவன் என்ன பண்றானோ அதான்டா நான் பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கல்வி மற்றும் வேலை போட்டி. அந்த காலத்துல கல்வியே இல்லைன்னு சொன்னாங்க. அவங்களே சொன்னாங்க ஒருத்தவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கல்வி, ஆனா வந்து அது எல்லாருமே வந்து எதிர்த்தாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு கல்வி இருந்தோம் எத்தனை பேர் புக் எடுத்து படிக்கிறோம்? புக்கு ஓரமா இருக்கும், அதை எடுத்து படிக்கணுமா படிக்க கூடாதுன்றது எங்களுக்கு ஒரு பெரிய சவாலுங்கய்யா. அதாவது நீங்க வந்து நீ எல்லாமே சவாலாக்கிட்டா இப்படி. அதாவது புக்கு இப்ப கோயிலுக்கு வந்தா சாமி கும்பிட்டு தான் வருவாங்க, காலேஜுக்கு வந்தா படிக்க தான் வருவாங்க. நாங்க படிக்கிற இடத்துலயுமே புக் எடுக்க மாட்டோம். புக் எடுக்காம வேணாமான்னு யோசிக்கிறது ஒரு சவாலுங்க எங்களுக்கு. இப்ப நீ பிகாம் படிக்கிறியா இல்ல பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிறியா? பிகாம் தாங்க. பிகாம் தான். அது தெளிவா இருக்குல்ல? இல்ல அதுல நான் தெளிவா. நான் காலேஜ்ல வாத்தியாரா தான் வேலை பார்த்தேன். நம்மட்ட வந்து கேட்பான் இன்னைக்கு என்ன எக்ஸாம்யா? டேய் அது உனக்கு தான்டா தெரியுதா? ஐயா அது மட்டும் இல்லாம இங்க இருக்க உட்கார்ந்திருக்காங்கல இவங்க எல்லாம் சல்வார் போட்ட ஸ்பைடர் உமனுங்க. ஏன் தெரியுமா? இவங்கெல்லாம் வந்து இப்ப அந்த காலத்துல வந்து தேர்வு கிடையாது, கல்வி கிடையாது, வாய்ப்பு. இவங்க வந்து வாய்ப்பையும் சவாலையும் வந்து ஒண்ணா ஆக்குறாங்க. வாய்ப்பு வேற சவால் வேற. அந்த எங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்ப நாங்க வெளிய போறோம் வைங்களேன், நம்ம சிஏ படிக்க போறியா? அந்த மைக்க ஒடிச்சிராத. என்ன 7500 ரூபாய் கேட்பாங்க. என்னமா சிஏ படிக்க போறியா? என்னமா பிகாம் எடுத்துட்ட, பிகாம்ல ஒரு படிப்பாமா அப்படின்னு கேக்குறவங்களும் இருக்காங்க. அந்த காலத்துல அந்த ஒரு இது கிடையாது. இந்த காலத்துல என்ன எடுத்தாலும் போட்டிகள் அதிகம், சவால்கள் அதிகம். ஒரு இடத்துக்கு உள்ள நம்ம போறோம்னா இங்கே பாத்தீங்களா எத்தனை பெண்கள் இவங்க சவால் போட்டு இங்க வந்து நிக்க வேண்டிய ஒரு நிலைமை. அந்த காலத்துல அந்த மாதிரி கிடையாது. இவங்க எல்லாம் பெண்கள் தானா? அந்த மாதிரி ஒரு சவால் இருக்கு. அது வேற வச்சா அந்த காலத்து பெண்ணின் சவால் என்ன தெரியுமா? பாத்திரம் தொலைக்கிறது. இன்றைய பெண்ணின் சவால் என்ன தெரியுமா? எங்க மேம்க்குலாம் தெரியும், எக்ஸல் தொலைக்கிறது. உண்மையா இல்லைங்களா மேம்? ஹெட்செட் தொலைக்கிறதா? ஆமா சார், எக்ஸல் போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? அந்த காலத்து பெண்கள் செய்வாங்களா? அந்த காலத்து பெண்கள் பாத்திரம் எக்ஸல் சார். சரி சரி எக்ஸல். எக்ஸல் முதல்ல எனக்கு புரியலமா நீ என்ன பேசுறேன்னு. ஜோ என்ன சொல்றியோ? அந்த காலத்து பெண்களின் சவால் தெளிவாக தெரியும் சார். இதான் அந்த சவால், அதான் சவால். ஆனா இந்த காலத்து பெண்களின் சவால் எதுன்னு எங்களுக்கே தெரியாது. போற இடம்லாம் சவால். இப்ப நான் ஒரு பஸ்ல போறேன்னு வைங்களேன், ஒரு மைக் என்ன பாடுபடுத்து பாரு ஓட்ட. அந்த பொண்ணு வந்துச்ச அப்படி வச்சிட்டு பேசலாம். ஐயா ஒரு உயரமா இல்ல இந்த மைக்கே அவங்க எனக்கு ஒரு சவாலுங்க. சவாலுங்கயா இல்ல இப்படி வளைஞ்சி எங்க வைக்கிறது தெரியாம ஐட்டு பத்தலங்கயா. இப்ப பாருங்க இது வைக்கிறதே ஒரு சவாலா இருக்கு பாருங்க. சரி அடுத்த மைக்க வச்சுக்க. அது மட்டும் இல்லாம அந்த காலத்து கல்வி வந்து இல்ல அப்படின்னு சொன்னாங்க. கற்று தேர்ந்தவங்களா இருக்காங்க. அந்த காலத்துல டிகிரி இருந்தா போதும். இந்த காலத்துல ஸ்கில் பில்லுன்றானுங்க. எத்தனை ஸ்கில் லேர்ன் பண்றது? உண்மையா இல்லையா? ஒரு கை தட்டுங்கயா அதுக்கெல்லாம். அதுக்காக என்ன பிச்சை எடுக்க முடியும்? கை தட்டுங்க. அந்த காலத்துல கல்வி இல்ல, ஓவர் சிம்பிளிஃபிகேஷன். ஆனா இந்த காலத்துல ஒரு டிகிரி வாங்குறதே பெரிய விஷயம்யா. அதுவும் இல்லாம இப்ப நம்மளுக்கு வந்து கேக்குறதுக்கு வேணா சிரிப்பா இருக்கலாம். கவர்மெண்ட்ல 33% தான் இடஒதுக்கீடு இருக்கு இந்த காலத்து முதற்கொண்டு. ஏன் அப்படி 50% கொடுங்க, ஆண்களுக்கு நிகரா கொடுங்க, ஏன் கொடுக்க மாட்டீங்க? போராட்டம் பண்ணு. போராட்டம் யாரு வேண்டாம் சொன்னா? ஐயா அந்த காலத்துல எல்லாருமே சொல்றாங்க அந்த காலத்துல வந்து விதவைகள் இருந்தாங்க தான், தப்பான பேர்ல சொன்னாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த காலத்துல இதுக்கான தீர்வு வந்ததுங்கய்யா. ஆனா இந்த காலத்துல இன்னுமே பஸ்ல போனா சரி வெளியே வந்தா சரி, அந்த காலத்துல ஒரு 4 செவத்துக்குள்ள அடைஞ்சிட்டாங்க. ஆனா இந்த காலத்துல எல்லாமே வெளியே போறோம். டிரான்ஸ்போர்ட்ல வந்து எல்லாருமே ரோட்வேயா இருக்கட்டும் எதுவா வேணா இருக்கட்டும், ஆனா எல்லாருமே அந்த ஹராஸ்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்த எல்லாருமே இந்த காலத்து பெண்கள் 45,000க்கும் மேல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆவரேஜா ஒரு
நாளைக்கு 86 கேஸ் ஃபைல் ஆகுதுன்னா பாத்துக்கோங்க. அப்ப என்ன அளவுக்கு நாங்க சவால்களை எதிர்கொண்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி அடக்குமுறை இருக்குதான் நாங்க ஒத்துக்கிறோம். அடக்குமுறை இருக்கும்போது வெளியே வர தேவையில்ல. கணவனோட சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுல இருந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க வெளியே போய் கணவன் இப்ப வந்து அதுலயும் ஒரு பிரச்சனைங்க. எங்களுக்கு ஒரு சவால் இருக்கு, என்ன தெரியுமா? நாங்க உங்களோட சம்பாரிச்சிட்டோம் வைங்களா, ஈகோ அப்படின்றது ஒண்ணு வந்துருதுங்க. ஈகோ ஈகோன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களா, புருஷன் சொல்றாரு நீ கோ அப்படின்னு சொல்றாருங்க. யூகோன்றாரு. நீ சொல்ல வேண்டியது நீ யூகோன்னு. அவர் சொல்லிடுவாருங்க. ஈகோன்னு வந்துச்சுன்னா யூ கோ டு யுவர் மாமி. நீ தான் அதிகமா சம்பாதிக்க அப்புறம் அதாங்க அதிகமா சம்பாதிச்சா ஈகோ வருது. அதான் அதிகமா சம்பாதிச்சா ஈகோ வருது. அதனால சம்பாதிக்காதேன்றியா? அந்த காலத்து பெண்கள் சம்பாதிக்காம வீட்டுல கணவரோட காசை வச்சே குடும்பத்தை நடத்திட்டாங்க. ஆனா இந்த காலத்து பெண்கள் அவரோட காசையும் வச்சுட்டு இப்ப ஒண்ணு சொல்றாங்க எதிர்த்தரப்பு வாதத்தினர், நீங்களா வந்து அனாவசிய செலவு பண்றீங்க. எது அனாவசிய செலவு? லிப்ஸ்டிக் போடுறதா, போடுறதா? இது அனாவசிய செலவா? இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா உட்கார்ந்து எல்லாரும் லிப்ஸ்டிக் போட்டுருக்காங்க. சொல்றேயா, பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்ன்ற செட் பண்றது சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மூலமா தான். இது வந்து ஏன் மத்தவங்க ஜட்ஜ்மென்ட்காக நீங்க பண்ணலாம், நீங்க கேட்கலாம். ஆனா அது வந்து எங்களோட பியூட்டி ஸ்டாண்டர்ட். இப்ப ஒரு வெளிய வரோம்னா நாங்க எங்களை எப்படி பிரதிபலிக்கிறோம் அப்படின்றது பிரதிபலிக்கிறோங்க அதிகமா. அது மட்டும் இல்லாம எல்லாருமே வந்து இப்ப நீங்க சொன்னீங்க ஈக்குவல் வந்து கிடையாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனா 1976ல பெண்களுக்கும் சமமான சம்பளம் கொடுக்கணும் அப்படின்றது அந்த காலத்திலே வந்துச்சு. அந்த காலத்துல தீர்வுக்கான சட்டம் எல்லாம் வந்துருச்சு. சட்டம் இருந்தும் சவால்களை எதிர்கொண்டுட்டு இருக்கோம் இந்த காலத்துல. மிக வருத்தமா இருக்கு. சரி, கடைசி பக்கத்து வந்துரு. 23ஆம் பக்கம் புரட்டு பட்டாரம் புரட்டு. நேபாளில் எழுதி வச்சுக்க பார்த்தா இன்னைக்கு ஃபுல்லா பட்டி போட உலக நடக்க போறேன். ஐயா அந்த காலத்துல இப்ப வந்து நான் ஒரு புது சவால் வச்சிருக்கேன். உங்களுக்கே வந்து வித்தியாசமா இருக்கும். பழைய சவால் புது சவாலுங்க. அந்த காலத்துல பெண்ணின் சவால் என்ன? வீட்டு வாசல தாண்டக்கூடாது. வீட்டு வாசல தாண்டலாம் பிரச்சனையே இல்ல, வீட்டுக்குள்ளே இருக்க போறேன், கணவரால பிரச்சனை. இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மாமியார் வந்து அடுத்த வீட்டு மருமகளோட ஒப்பிடுவாங்க. இந்த காலத்துல எப்படி தெரியுங்களா, இன்ஸ்டாகிராம் யூடியூப்னு ஏதோ ஒண்ணு கருமாந்திரம் வந்து போச்சு. ஊடகங்கள்லாம் அதிகமா வந்து போச்சு. இந்த காலத்துல அவன் எப்படி இருக்கான்னு பாத்தியா, அவன் உன்னோட 5 மார்க் அதிகம், நீ அவனோட 5 மார்க் கம்மி அப்படின்ட்டு அந்த இடத்துலயே எங்களை வந்து சவால்கள் அதிகமா எங்களோட 5 மார்க் உன்னோட அதிகமா வாங்குறவங்கள கம்பேர் பண்றாங்க. அந்த காலத்துல கம்பேரிசன் இல்லங்கயா, இந்த கம்பேரிசன் ரொம்ப அதிகமா இருக்கு. இவன் என்ன பண்றான், அவன் என்ன பண்ண, ஏன்னா எல்லாருமே ஊடகங்கள்ல வந்துட்டாங்க. ஊடகங்கள் என்னதான் தவறாக இருந்தாலும் அந்த ஊடகங்களுக்குள்ள அனைவரும் வந்து விட்டார்கள் என்பதே நிசப்தமான உண்மை. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல வாசல் தாண்டலாம் பிரச்சனை இல்லைங்க. ஆனா இந்த காலத்துல வாசல் தாண்டல. ஒருத்தி போன் பண்ணுவா, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, ஆள் வந்தான், போன் பண்ணுவாங்க, ஐயா வாசல் தாண்ட வேணாம், எல்லா அப்டேட்டும் போன்லயே வந்துரும். வாட்ஸ்அப் குரூப்ல காசிப், இன்ஸ்டாகிராம்ல கம்பேரிசன், ஆபீஸ்ல என்ன டார்கெட்னு ஒரே டெட்லைன். வீட்ல இருக்க முடியாதுங்க எங்களால. வீடு வாசல் தான வொர்க் ஃப்ரம் ஹோம் இப்ப புதுசா வந்திருக்குது. வொர்க் ஃப்ரம் ஹோம் இந்த காலத்துல வொர்க் ஃப்ரம் ஹோம். வீட்ல இருந்துட்டே வேலை. போன் பண்ணுவார், ஏமா இதாம்மா லாஸ்ட் டேட் முடிச்சிருமா. இதுவே எங்களுக்கு ஒரு டெட்லைன். யா கள்ளிப்பால ஊத்துறத விட இது ஒரு பெரிய சவாலுங்க எங்களுக்கு. அதாவது உன் லெவல் ஒண்ணுதான். ஒண்ணு கள்ளிப்பால் கொடுத்து முடிச்சு விட்டுருக்க, இல்ல வீட்டு வாசல தாண்ட விடாதீங்க. இவ்வளவு தாண்டா இவ்வளவு பிரச்சனை வருது சார். ஐயா அந்த காலத்துல பாடி ஷேமிங் அப்படின்றது இல்லவே இல்ல. கருப்பா இருந்தாலும் நீ அழகு அப்படின்றதே அது வந்து காம்ப்ளிமெண்ட் கிடையாதுங்கய்யா. அது வந்து அவங்களோட உருவத்தை கேலி பண்ற விதம். அந்த காலத்துல கருமைக்கே அழகான தமிழ் சொற்கள்லாம் இருந்துச்சு. பாடி ஷேமிங் இல்லன்னு சொல்லாத, தெரியாது அந்த காலத்துல. அந்த காலத்துல சொல்லல, அப்படி சொல்லிருப்பாங்க உள்ளுக்குள்ளேயே நினைச்சிருந்தா எப்படியா தெரியும். இந்த காலத்துல சவால்கள் என்னன்னா வெளிப்படையா சொல்லிடுறாங்க, நீ என்ன குண்டா இருக்க, நீ என்ன அசிங்கமா இருக்க, அதுக்கேத்த மாதிரி நாங்க வந்து ஃபிட்டா இருக்கணும் போகணும் அப்படின்ற மாதிரி வந்து இதுவும் எங்களுக்கு ஒரு சவாலாவே இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட சவால்கள். இன்று நான் இங்க நின்று பேசுறேன், இதுவும் ஒரு சவால் தான். இன்று எல்லாரும் அமைதியா இங்க உட்கார்ந்து கேட்டீங்கன்னா அது ஒரு சவாலா இப்படி எடுத்துட்டு கொண்டா இந்த காலத்தோட சவால்கள் மிக அதிகம். ஆமா, உன் பேச்ச கேக்குறது எவ்வளவு சவால். அதுக்கு கை வேற தட்ட சொல்றீ, சும்மா வேற விட மாட்டேன். இதோட என்னோட உரையை முடிச்சுக்கொண்டு சவால்கள் எல்லாத்தையுமே வந்து தீக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அமைகிறேன். ஆக்சுவலா ஒரு பெருமையா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆட்டிடியூட இந்த பொண்ணு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம். ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து வாழ்த்து. இந்த தைரியம் தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்தை. மிகப்பெரிய கைத்தட்டு கொடுத்து பாராட்டலாம். ஏன் இதை சொல்றேன்னா, முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க பெரியவங்க இருக்காங்க. ஏன்னா நாம எதுவும் தவறா பேசிட போறோம் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை இல்லையா. இந்த எண்ணம் வந்துட்டாலே ஒரு பேச்சாலாம் உருவாக முடியாது.
எனக்கு என்னமோ ஒரு குட்டி அறந்தாங்கி நிசாவை பார்த்த மாதிரியே இருக்கு. அதாவது உண்மையாகவே அவளுக்கு இருக்கிற பெரிய ப்ளஸ்ஸை அது யார் உட்கார்ந்துருக்காங்க அப்படிலாம் கவலையே பட மாட்டான். எனக்கு என்ன தோணுதோ அதை அடிக்கிற திறமை அறந்தாங்கி நிஷாக்கு உண்டு. உண்மையாகவே காவியாவுக்கும் அது இருக்கிறது. ஒரு பெரிய கைத்தட்டை கொடுத்து அந்த குழந்தைய நீங்கள் பாராட்டலாம். ஒரு பெரிய சந்தோஷம். மிக அழகா வாத பிரதிவாதம் தான் அது இதில் ஒன்று. ஆனால் அதுலேயும் சில டீட்டெயிலாம் எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கியா என்ன, அதனால் வந்து இதெல்லாம் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத யதார்த்தமாகவும் அது ஹியூமராகவும் சொல்லுகிற முயற்சிக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை சொல்லி அவங்க சொன்னதில் மிக முக்கியமாக நான் கவனித்தது, ஒரு பெண் அபியூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு குளத்தில் குளிப்பாங்க அந்த காலத்தில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நாளும் குளத்தில் குளிக்கும்போது வன்முறை நடக்கலை, ஆபாசம் நடக்கலை. ஆனால் குளியலறையில் குளித்தால் கூட இன்றைக்கி ஒரு கேமரா வச்சு எடுக்கிறான்னு சொன்னால் அப்படிப்பட்ட கொடுமை இந்த சமுதாயத்தில் இன்னைக்கு இருக்கிற சவால். அது எந்த டிரான்ஸ்ஃபராக இருந்தாலும், எந்த அது ஃப்ளைட்டாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், பெண்கள் பயணிக்கும் போது எவ்வளவு சிக்கல்களை எதிர்கொள்கிறார்கள்னு ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, அதுக்கே ஒரு பெரிய கைத்தறி கொடுத்து நீங்கள் பாராட்டு. ரொம்ப அட்டகாசமான விஷயம், அருமையாக பேசினேன். எனக்கு உண்மையாகவே பட்டிமன்றம் பயங்கரமாக நாங்கள் என்ன நினச்சோம், இவங்க 2 பேர் தான் ஜூனியரு, இவங்கள முதல்ல போட்டால் பட்டிமன்றம் எதை பேசிடுவாங்க அவங்க காலேஜ்னு நினச்சோம். இவங்க தான் டாப்பில் கொண்டு போயிட்டாங்க. இப்போ பெரிய பிரச்சனை இவங்களுக்கெல்லாம் இருக்கு. இப்போ அவங்க ஈக்குவலுக்காவது இவங்க பண்ணணும் இல்லையா? புரியுதா அவங்க பிரச்சனை என்னன்னு? உண்மையாகவே மிக சிறப்பாக பேசிட்டீங்க 2 பேருமே, மிக அற்புதமாக. நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு தம்பி. நீங்கள் விஜய் டிவியில் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இப்போ கூட மொபைலில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கூகுள் பண்ணி பாருங்கள், விஜய் டிவி கார்த்திக் ராஜா தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்னு போட்டால் இந்த தம்பியோட பேச்சு வரும். ஒரு சிம்ம சொப்பனமாக பேசக்கூடிய ஆற்றல் படைத்த என் அன்பு தம்பி திருவாரூர்லேருந்து வருகின்றக்கூடிய கார்த்திக் ராஜா அவர்களை உங்கள் பலத்த கரகோஷங்கள் மத்தியில் அழைக்கிறேன். வாங்க.